அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கை, குணாதிசயம் மற்றும் அவர்கள் பற்றி யாருக்கும் தெரியாத பல உண்மைகளை இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நட்சத்திரங்கள் வரிசையில முதலாவது நட்சத்திரமாக வரும் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் நல்ல சுறுசுறுப்பும் துடிப்புடன் செயல்படும் குணத்தை பெற்றிருப்பாங்க. மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்ற தீராத தாகம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. எந்த காரியத்தையும் வேகத்துடனும் சுறுசுறுப்புடனும் உடனே செய்து விடுவார்கள். எதிலும் ஆர்வமாக செயல்படுவார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் எளிதில் புரிந்து கொண்டு முடிவுகளை உடனுக்குடன் எடுப்பதில் வல்லவர்களாகவும் இருப்பார்கள். எதிரிகளை சமாளிப்பதில் கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். தைரியத்தையும் துணிச்சலையும் கைவர பெற்றவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். எதையும் ஆராய்ந்து தீர்க்கமாக முடிவெடுப்பார்கள். எந்த ஒரு கடினமான சூழலிலும் பொறுமையும் தெய்வீக பக்தியும் கைவிட மாட்டார்கள். பாரம்பரியமான விஷயங்களில் விருப்பம் இருந்தாலும் கூட நவீனத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள். இவர்களுக்கு கல்வி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா மிகச்சிறந்த உயர்கல்வி கற்கும் யோகத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். எந்த துறையாக இருந்தாலும் அதில் ஞானம் பெற்றிருப்பார்கள். கலையில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். கணிதம், வானவியல், ஜோதிடம் ஆகியவற்றில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அமானுஷ்யம், சமயம் மற்றும் மந்திர தந்திரங்களில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா எந்த தொழில் செய்தாலும் அதில் நேர்மையையும் கண்ணியத்தையும் கடைபிடிப்பார்கள். வானவியல், வங்கி, மருத்துவம், ரசாயனம், மருந்து, மின்சாரம், ரியல் எஸ்டேட், கட்டிடக்கலை போன்ற துறைகளில் ஈடுபடக்கூடியவர்கள். ஜோதிடத்திலும் விஞ்ஞானத்திலும் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை காதலிக்கிற யோகம் இருந்தாலும் கூட சுக்கிரன் பலமாக இருந்தால் மட்டுமே காதல் திருமணம் கைகூடும். இல்லை என்றால் பெற்றோர்கள் பார்த்து செய்து வைக்கும் திருமணம் கைகூடும். வாழ்க்கை துணையிடமும் பிள்ளைகளிடமும் பாசமாக இருப்பார்கள். அவர்கள் தன்னை போலவே நீதி நேர்மை தவறாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். அடுத்ததா ஆரோக்கியம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே சாதாரணமான நோய்களே வருவதால் எப்போதும் நல்ல ஆரோக்கியத்துடன் விளங்குவார்கள். நீண்ட ஆயுளையும் பெற்றிருப்பார்கள். 27 நட்சத்திரங்களின் வரிசையில் முதலாவதாக வரும் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி கேது பகவான் ஆவார். இந்த நட்சத்திரத்துடைய தேவதைகள் அப்படின்னு எடுத்துட்டாக குதிரை முகம் கொண்ட அஸ்வினி தேவர்கள் ஆவார். தேவ மருத்துவர்களாக கருதப்படும் அஸ்வினி நட்சத்திர தேவர்கள் எப்படிப்பட்ட உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் உள்ள மனிதர்களையும் குணப்படுத்தி அவர்களின் குறைகளை நீக்குவதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை வழிபடுவதால் பல நன்மைகள் உண்டாகும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுடைய பொதுவான குணநலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா இவர்கள் மன உறுதியும் உடல் வலிமையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களின் கண்களில் எப்பொழுதும் பிறரை ஈர்க்கும் கவர்ச்சி இருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள். சுய கௌரவத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். எந்த விஷயத்தையும் நன்கு ஆராய்ந்த பிறகே ஏற்றுக்கொள்வார்கள். நண்பர்கள் குறைவாக இருப்பார்கள். பல மொழி பேசுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். பணிகளில் நேர்மையும் உண்மையும் இருக்கும். பதவி உயர்வு தேடி வரும். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள். இவர்கள் நீண்ட ஆயுள்காரர்கள். குழந்தைகள் என்றால் இவர்களுக்கு கொள்ளை பிரியம்தான். போலீஸ், ராணுவம், மருத்துவ துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். எதிலும் வேகமாக செயல்பட வேண்டும் என்று எண்ணுபவர்கள். தீயணைப்பு, அறுவை சிகிச்சை, மருத்துவம், மாந்திரீகம், ஆராய்ச்சி போன்ற துறைகளில் ஆர்வமிக்கவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். சும்மா இருப்பது என்பது இவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அடுத்ததா அஸ்வினி நட்சத்திரத்துடைய முதல் பாகத்துல பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய முதல் பாகத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது செவ்வாய் கிரகத்தின் அம்சம் அப்படின்னு சொல்லலாம். அதனால இவர்கள் நேர்மை குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தனது சொந்த உழைப்பால் முன்னேறுவார்கள். குடும்ப பாசம், வீரம், முரட்டு பிடிவாதம், தன்னம்பிக்கை எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ வேண்டும் என்ற குணங்களை பெற்றவர்களாக இருப்பார்கள். பிறருக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவார்கள். இந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆண் குழந்தை அதிகமாக பிறக்கும் வாய்ப்புள்ளது. அடிக்கடி ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும் கூட அடிப்படை வசதிகளில் எந்த குறையும் இருக்காது. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்காக போராடும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். நட்புக்கு மிகுந்த மரியாதை அளிப்பார்கள். சந்திரனுடன் தீய கிரக சேர்க்கை இருந்தால் மற்றவர்களிடம் சண்டையிடுவது, தன்னை சுற்றி பிரச்சனைகளை உண்டாக்குவது அல்லது பிரச்சனைகளை ரசிப்பது போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். அடுத்தது அஸ்வினி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். அஸ்வினியுடைய இரண்டாம் பாதத்தை சுக்கிரனின் அம்சம் அப்படின்னு சொல்லலாம். அதனால இவர்கள் புகழ், சிற்றின்ப விருப்பம் உடையவர்களாக இருப்பார்கள். இவர்களது தோற்றம் மற்றவர்களை கவரும் விதத்தில் அமைந்திருக்கும். மிகச்சிறந்த உயர்கல்வி கற்கும் யோகம் பெற்றவர்களாக இருப்பார்கள். நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள். கலையில் ஈடுபாடு, பணம் சேர்ப்பதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் இவர்களுக்கு காதல் திருமணமே கைகூடும். ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக யோசித்து செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு நேர்மையான வழியில் மட்டுமே செயல்பாடு அமைந்திருக்கும். சந்திரன் தீய கிரக சேர்க்கையில் அமைந்திருந்தால் இவர்களுக்கு யோசிக்கும் திறமை நன்கு இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு பயன்படாது. சிலர் தீய வழிகளில் கூட தங்களது கவனத்தை செலுத்துவார்கள். அடுத்ததா அஸ்வினி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். அஸ்வினி மூன்றாம் பாதம் புதன் அம்சத்தை பெற்றிருக்கிறது. இதனால் நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன் என்று இருப்பார்கள். நல்ல பேச்சாற்றல் இருக்கும். இதை வைத்து காரியங்களை எளிதில் சாதித்து விடுவார்கள். கணிதம், வானவியல், ஜோதிடத்தில் ஆர்வம் காட்டுவார்கள். பெற்றோர்களை மதிப்பவர்களாக
விரும்பிகளாக இருப்பார்கள். வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்த பிறகே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுபவர்கள். வசதிகளும் வாய்ப்புகளும் அதிகமாக இருந்தாலும் கூட எளிமை விரும்பிகளாக இருப்பார்கள். அடுத்தவர்களுக்கு உடல் நலம், மருத்துவம், யோகாசனம் போன்றவற்றை பற்றி கூறுவார்கள். விளையாட்டு மற்றும் வீர தீர செயல்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் மனப்பான்மை இருக்கும். அனுபவ அறிவை கொண்டு தொழில் தொடங்குவார்கள். இவர்களுக்கு தாய் மூலம் ஆதாயம் இருக்கும். சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவார்கள். சந்திரன் தீய கிரக சேர்க்கையில் இருந்தால் மேற்கூறிய பலன்கள் எதுவும் சரியாக பொருந்தாது. மேற்கூறிய பலன்களுக்கு எதிர்மறை குணங்களை பெற்றிருப்பார்கள். அஸ்வினி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். 4ஆம் பாதத்திற்கு அதிபதி சந்திரன். இதனால் திறமையும் நேர்மையும் கொண்டவர்களாக விளங்குவார்கள். இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் ஒரு பரபரப்போடு காணப்படுவார்கள். புதுவிதமான ஆடை ஆபரணங்களை அணிவதில் ஆர்வம் காட்டுவார்கள். எப்பொழுதும் நண்பர்கள் புடைசூழ வலம் வருவார்கள். இவர்கள் அழகிய உடல் அமைப்பும் வசீகரமும் முகத்தோற்றமும் அமைய பெற்றிருப்பார்கள். தெய்வீக பக்தியில் சிறந்து விளங்குவார்கள். உதவி மனப்பான்மை அதிகமாக உண்டு. எந்த ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வதிலும் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். தங்களது அறிவாற்றல் மூலமாக எந்த ஒரு செயலிலும் வெற்றி பெறுவார்கள். செயல் வெற்றி பெறவில்லை என்றால் மிகவும் வருத்தம் கொள்வார்கள். ஏனென்றால் தாயின் அரவணைப்பும் அன்பும் இவர்களுக்கு அதிகமாக கிடைத்திருப்பதால் எதிலும் தாய்மை பண்புடன் செயல்படுவார்கள். மேற்கூறிய பலன்களில் சில விஷயங்கள் அவர்களுடைய ஜாதக கிரக அமைப்பை பொறுத்து மாறுபடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.